சந்திர பகவானுடைய பரிசாக இந்த பூலோகத்துல பிறந்த ஆழமான சிந்தனைக்கும் மனசக்திக்கும் கண்ணுக்கே தெரியாத உணர்வுகளை படிக்கும் பரிசு. இதோட பிறருக்கு தெரியாத விஷயங்களை இவங்களுடைய மனசுல முதல் நொடியிலேயே உணர்ந்துருவாங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? யாரையுமே காயப்படுத்தக்கூடாது, யாரையுமே தூக்கி எறியவே கூடாது. ஆனா ஒருத்தரை இவங்க விரும்பிட்டாங்க, ஒருத்தங்களுக்காக இவங்க மனசு வச்சுட்டாங்க அப்படின்னா அதை விட ஒரு வலிமையான பாசத்தை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? சந்திரன் ஆளக்கூடிய ராசி, உணர்வுகளின் அரச ராசி, அன்பின் வடிவம், காத்தல், பாதுகாப்பு, கருணை, உறுதி, சத்தியமும் சாந்தமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ராசி. அதுதாங்க கடகராசி. ரொம்ப அன்புக்கு பேர் போன ராசி. எவ்வளோ அவஸ்தைப்பட்டாலும் அன்புன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டா போதும், தன்னுடைய ஒட்டுமொத்த உசிரியுமே தூக்கி கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. பாசத்துக்கு கட்டுப்பட்ட, பகைனா என்னன்னு தெரியாத ராசி. உங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை துரோகம் அதிகமாக பார்த்துருக்கீங்க. உங்கள் அமைதியை யாருமே பாதுகாக்கணும்னு நினச்சது கிடையாது. உங்கள் அமைதியை சீர்குலைக்கணும்னு வேணால் பல பேர் கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கடகராசி எதையும் தாங்கும், எதையும் தான். ஆனால் இவங்களுடைய அமைதிக்கு யாராவது பங்கம் விளைவிக்கிறாங்க அப்படின்னா அப்போது இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சைலண்ட் ஃபயர் எரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஃபயர் பார்த்தீங்கன்னா மற்ற ராசிகள் போல் மற்றவங்களை எரிக்காது, ஆனால் இவங்களோட புதுசாக மாற்றிடும். இந்த ராசியுடைய வாழ்க்கை சந்திரனுடைய நடையில மாறும், சந்திர பகவானுடைய ஒளியில தான் வளரும். சந்திரன் அருளிலேயே காப்பாற்றப்படக்கூடிய ராசியாகவும் இவங்க இருக்காங்க. ஸோ கடகராசி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அங்கே எல்லாருக்கும் அமைதிக்கும் சந்தோஷத்துக்கும் இவங்க பொறுப்புங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் உயர்வுங்கிறது மெதுவாக வருங்க. ஆனால் மெதுவாக வரக்கூடிய உயர்வுங்கிறது இவங்களுக்கு கிடச்சிட்டு அப்படின்னா அதை யாராலையும் அசைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஸோ இப்படிப்பட்ட நம்முடைய கடகராசிக்காரர்களுக்கு இப்போது 2025 தொடங்கி ஆல்மோஸ்ட் வருஷமே முடிய போகுது. நம்ம மனசுக்குள்ளே எல்லாம் என்ன கேள்விங்க தோண்டிகிட்ருக்கு? வருஷமே முடிய போகுது, தினம் கஷ்டத்தை மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். சொல்லப்போனால் வரக்கூடிய 2026 இந்த கஷ்டம் அப்படியே தொடரும் போலையே அப்படின்னு கூட யோசிப்போம். இப்போது ஜோதிடத்துலையுமே சில அதிர்ஷ்டங்கள் நடக்குங்க, சில அபூர்வ யோகங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த வகையில் கடகராசிகளுக்கு இன்னும் அஷ்டம சனி முடியலங்கிறது ஒரு கணக்கு. இப்போது சனி பகவானுடைய தாக்குதல், சனி பகவானுடைய பாதிப்பு, சோதனை எல்லாமே நமக்கு இன்ன வரைக்குமே அது கழுத்தை நெரிக்கிற போல தான் இருக்குது. அதுலேருந்து நம்ம கொஞ்சம் மாதிரி ரிலீஃப் கிடைக்குமா? எப்போ தான் நல்லா இருப்போம்? நாங்கள் நல்லதை தாண்டி கனவுல கூட ஒரு சிறிதளவு கூட மற்றவங்களுக்கு காயப்படுத்தணும், மற்றவங்களை நோக்கடிக்கணும், வார்த்தை சுடுசொல்ல கூட நாங்கள் பேசினது கிடையாது. எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம்னு யோசிக்கிறது நம்ம தினம் யோசிச்சுட்ருக்கோம். நம்ம இது நாள் வரைக்கும் வருஷம் வருஷம் கஷ்டப்பட்டுட்டோம். வரக்கூடிய புது வருஷமாவது நமக்கு ஒரு மாற்றம் வராதா? இந்த கஷ்டம் இந்த வருஷத்தோடு முடிஞ்சு போகாதா? நம்ம நினச்சிருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக நடக்குதுங்க. கடவுள்கிட்ட யோசிச்சிருக்கீங்கல்ல, கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சுருக்கீங்க இல்லையா? என் கஷ்டம் எப்போ தீரும் கடவுளேன்னு யோசிச்சிருக்கோம்ல. இந்த வருஷத்துடைய கடைசி மாதங்களான நவம்பர், டிசம்பரில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே கடகத்திற்கு உங்களுடைய கஷ்டங்கள் மறைவதற்கான வழி உண்டு. என்னம்மா சொல்கிற? நிஜமாவே எனக்கு தான் பலன் சொல்கிறியா? கொஞ்சம் பாரு. கடகம்னாவே எப்பயும் கஷ்டப்படணும்னு போட்டிருக்கோம் பாரு, கஷ்டம் மறையவே மறையாதுன்னு இருக்கும் பாரு அப்படின்னு கூட நீ இப்போ சொல்லலாம். ஏன்னா நம்மளால் அந்த ஆதங்கத்தை மட்டும் தான் காட்ட முடியுது இல்லையா? கடவுள்கிட்ட கூட கடகராசி இப்படி தன்மையாக தான் பேசுவாங்க. ஒரு சிலர் யோசிப்பாங்க, சில நேரங்களில் இவன் கத்த ஆரம்பிக்கிறாங்களே அது கண்ணீருடைய வெளிப்பாடு. கத்துவாங்க, உடனே அழுதுருவாங்க. ஒரு நொடி பொழுதில் அழுகிறது கடகராசி. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அழுகையில் தான் அவங்களுடைய கஷ்டத்தை வெளிக்காட்டுவாங்க. ஸோ இப்படி கடகராசிக்காரர்களுக்கு தலை பார்த்துருப்பீங்க. இந்த பதிவே பார்த்தினாக்கா உங்கள் கண்ணில் படுது அப்படின்னாக்கா ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடவுள் உங்களுக்கு கண்ணில் காட்டியிருக்காருன்னு தான் அர்த்தம். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 10 நிமிஷம் தனியாக ஒரு ரூமில் உட்காந்து கேளுங்க. இது உங்களுக்கான நேரம், உங்களுக்காக நேரம் ஒதுக்கி கேட்குறப்போ இந்த பதிவு உங்கள் மனசுகளுடைய நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும். ஸோ அந்த வகையில் கடகராசிக்காரங்களே, உங்களுக்கு கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இப்போது சனி பகவான் அஷ்டம சனி இருக்கார் இல்லையா உங்களுக்கு, அவர் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதனால் எந்த விஷயத்தை நீங்கள் செய்தாலும் சரி நிதானமாக பொறுமையாக செய்யணும். ஏன்னா
நிதானத்தையும் பொறுமையும் இல்லாமல் ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னா விரயங்கள் கூடுதலாக இருக்கும். அதில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். எவ்வளோ பணம் வந்தாலும் அதை சேமிக்கிறதுக்கான வழி இருக்காது. ஆனால் அதை சேமிக்கிறது தான் உங்களுடைய பொறுப்பு. இப்போ தெரிஞ்சிருச்சு, பணம் வரும்ன்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ அதை சேமிக்க பாருங்க. முயற்சிகளில் தடைகள் வரும், ஆனால் அதை சமாளிக்க முடியும். அதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. சனி பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது அவசியம். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பதட்டம் வேணாம். பணப்பொறுப்பு அப்படின்னாக்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் யாருக்கும் நான் பொறுப்பு நீ பொறுப்புன்னு போயிட்டு இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, முன்ன நின்று பணம் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் செய்யவே கூடாது. சிக்கல்கள் ஏற்பட்டுரும். குறிப்பாக குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. இந்த சனி பகவான் தரக்கூடிய சோதனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே போல் குரு பகவான் கடகராசிக்காரங்களே, உங்கள் ராசியில தானே உட்காந்துருக்காரு. உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால சனியாவது ராகுவாவது கேதுவாவது, யார் அது கடகராசி மேலே கை வச்சது, முன்னாடி வாங்கடா அப்படிங்கிற மாதிரி குரு நிற்கிறாரு. உங்கள் ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு சேர்ந்தால் கோடி நன்மைன்ற எல்லா விதமான அமைப்பும் உங்களுக்கு இப்போ வேலை செய்யுது. தீவிரமாக தீமைகள் விலக வழிவகுத்து கொடுக்குறாரு. கடகம் வக்ரம் பெற்றிருக்கிறது உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் 6, 9ஆம் இடங்களுக்கு அதிபதியான இவரே வக்ரம் பெறுவது நன்மைதான். அதே போல் 9ஆம் இடம் பாகிஸ்தானத்துக்கு குருவே அதிபதியாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகளுமே மற்றோடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணும். இதோட சுக்கிரன், விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் போகிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 இந்த இடங்களுக்கு அதிபதியானவர் இவர். இவர் என்ன பண்ணுறாரு, பஞ்சமஸ்தானத்துக்கு வர்றப்போ உங்களுடைய இல்லங்களில் மங்கள ஓசை கேட்கும், ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலை சேரும். உடைய உள்ளத்தில் எது நினைக்கிறீங்களோ அதை உடனடியாக செஞ்சு முடிப்பீங்க. பாக பிரிவினெல்லாம் சுமூகமாக முடியும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரியும் உடைய குரலுக்கு செவி சாய்ப்பாங்க. வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் சேருவாங்க. அதே போல் செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 5, 10 இந்த இடங்களுக்கு அதிபதியான இவர் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால ஜீவனஸ்தானம் பலப்படுது. இதனால் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். எதிரிங்க விலகி ஓடுவாங்க, தாக்கு பிடிக்க முடியாது. ஆதாயம் தரக்கூடிய நல்ல தகவல்கள் கிடைக்கும். அதிகார பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. அதே போல் தொழிலையும் அதிரடி மாற்றங்களை செய்து மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீங்க. இதோட விருச்சிக ராசியில் புதன் இருக்கார். விருச்சிக ராசிக்கு புதன் போகிறது உங்கள் ராசிக்கு 3, 12 இந்த இடங்களுக்கு அதிபதியான புதன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது. பொழுதுபோக்கு பிள்ளையுடைய வழியில் கொஞ்சம் விரயங்கள் செலவு வரும். பூர்வீக சொத்துக்களை முறையாக பாகப்பிரிவினை செய்து வீடு கட்டக்கூடிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீங்க. பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் சேரும். நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களை சேரக்கூடிய நேரங்க. இதில் கடகராசிக்கு ரொம்ப நாளாக ஒரு மன வருத்தங்க. என்னடா இது, நம்முடைய தகுதிக்கும் தராதரத்துக்கும் இவ்வளோதான் சம்பாதிக்கிறோமா, வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பணம் சம்பாதிக்கவே மாட்டோமா, எவ்வளோ நாள் வருத்தம் இருந்துச்சு. இப்போ உங்களுடைய வருமானத்தில் உச்சம் பெறக்கூடிய காலம். தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேருவாங்க. தொழிலில், உத்தியோகத்தில், குடும்பத்தில், வாழ்க்கையில், உடைய திருமண வாழ்க்கையில், நட்பு வட்டாரத்தில், சமுதாயத்தில், நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு பேருக்கும் புகழுக்கும் செல்வ நிலைக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அமைப்பு ஸ்ட்ராங்காக நிற்குது. அதே போல் பொது வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பொறுப்புகளில் ஏற்றம் வருது. வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவில்லை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இலாக்கா மாற்றம் ஈஸியாக கிடைக்கும். கலைஞர்களுக்கு உடைய எண்ணங்கள் ஈடேறும். படிக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை. பெண்களுக்கு சுப செய்திகள் சேரும். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கூடிய காலகட்டம். இதோட கிரக நிலையிலேயே ராசியில குரு, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் அவருக்குடைய புதனும் வக்ரகதியில், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காரு. அதே போல் ராகுமே பார்த்தோன்னாக்கா அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் கூட சேர்ந்துருக்காரு. இந்த கிரக நிலைகள் எல்லாமே வெளியூருக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, வெளிநாட்டுக்கு பயணம் போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. தொழிலுக்காகவோ படிப்புக்காகவோ ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டு யோகம் அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு வேலை செய்யுது. பணவரத்து எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு. தொழில, வியாபாரத்துல கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஆர்டர்கள் கிடைக்கிறதுல வெற்றி. தொழில் வியாபாரம் சீரா நடக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலை பளு இருக்கும், ஆனா கூடுதல் பொறுப்பு இருக்கு. அதிக உழைப்பின் பேர்ல வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க அனுசரித்து செல்வதனால எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும்.
கணவன் மனைவி கிட்ட இருந்த மன வருத்தம், மனஸ்தாபம் நீங்குது. பிள்ளையுடைய எதிர்கால நலனுக்காக முக்கியமான வேலைகளை செஞ்சு வச்சுப்பீங்க. உறவுக்காரங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. கடகராசிக்கு என்னைக்குமே கஷ்டத்தை தருது முதல்ல உறவுக்காரங்க தான். அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதேபோல பெண்கள பொறுத்தவரைக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி. மனசுல ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கற்பனையில வாழ்றது தான் கடக்கும். அந்த கற்பனைகள் எல்லாமே இப்போ கைகூடி வரக்கூடிய நேரம். மாணவர்கள்லாம் கல்வியில சீரான மதிப்பெண் பெறுவீங்க. கூடுதல் மதிப்பெண் பெற கொஞ்சம் முயற்சி தேவை. முயற்சி பண்ணிட்டாவே போதும். அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி கொடுத்துரும். இதுல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுதுங்க. குடும்பத்திலயுமே குழந்தைகளால மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்குது. நண்பர்களால அனுகூலம் உண்டு. அவங்க கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளி வட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்குது. எடுத்த செயல்களை எல்லாமே வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க. பணப்புழக்கம் அதிகமாகுது. குடும்பத்துல உறவுகள் இடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உருவாகுது. வெளி வட்டாரத்துல மதிப்பு மரியாதை கூடுவதால சிலருக்கு புதுசா வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, சொத்து பத்துக்கள் எல்லாமே சேருங்க. குடும்பத்திலுமே பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நன்மைகளை கொடுக்கும். நண்பர்கள் உதவிகரமா இருக்கறனால ஒரு பாதுகாப்பா உணர்வீங்க. புதுசா ஆடை, ஆபரணங்கள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. எல்லா விதங்களுமே நன்மைகள் உண்டு. ஆண்களாக இருந்தா பெண்களாலயும், பெண்களாக இருந்தா ஆண்களாலயும் எதிர்பாலினத்தை சேர்ந்தவங்களால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுது. அதே போல சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மேலும் தாய் வழி உறவுகள்கிட்ட அனுசரணையா நடந்துக்கோங்க. அலுவலகத்த பொறுத்தவரைக்கும் அதிக சுமை ஏற்படுறதுனால, பணி சுமை அதிகமா இருக்கும். அதனால கொஞ்சம் மனசோர்வும், உடல் அசதியும் உண்டாகும். உயர் அதிகாரிகள அனுசரிச்சு போறது நம்முடைய எதிர்காலத்துக்கு நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றம், பணி மாற்றம் ஏற்படக்கூடுங்க. எதிர்பார்க்கும் சலுகைகளும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கிறதுனால, உழைப்புக்கேற்ற ஆதாயம் உண்டு. பங்குதாரர்கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்கு. மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான அமைப்பும் இருக்கு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் எப்பவுமே கடகராசி எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு உறவுக்காரர்கள் மத்தியில மதிப்பு மரியாதை கூடுது. கணவர்கிட்ட அன்பும் அவர்கள் வழி உறவுகளால நன்மைகளும் ஏற்படுது. இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பணியிடங்கள்ல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். இப்போ உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடமும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு பார்த்துடலாமா? கடகராசிக்கு 5ஆம் இடம் இருக்கு இல்லையா? 5ஆம் வீடு. அது வந்து புத்தி, உளவியல், காதல், குழந்தை பாக்கியம், புதிய முயற்சிகள்லாம் வெற்றியை கொடுக்குது. அதே போல 8ஆம் இடம் மறைமுக மாற்றங்கள், உடைய கர்ம பலன்கள்லாம் சுத்தமாகுது. பழைய தீமைகள், பயங்கள் எல்லாமே விலகுது. அதே போல உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுது 11ஆம் இடம். பெரிய நன்மைகளுடைய தொடக்கம். அதே போல 6ஆம் வீட பொறுத்தவரைக்கும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய சக்தியை பெறுவீங்க. ஆனா கடகராசி ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய இடமும் ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? ஏதாவது முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா, 2 மடங்கு கவனம் தேவை. அதே போல 4ஆம் வீடு. வீட்ல அமைதி, உங்களுடைய வேலையில ஒரு நிலைத்த தன்மைய குடுக்குறாங்க. அதே போல பயணங்களால அனுகூலம். குரு அருள் கிடைக்குது. அதிர்ஷ்டமான பலன்களும் கிடைக்குது. இதுல 3ஆம் வீடுங்கிறது உங்களுக்கு துணிவு, தைரியம் எதையுமே வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து கடகராசியுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க. இதே கடகராசின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, கவர்மெண்ட் வேலையில இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களோட முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும். வேலையில கொஞ்சம் பெண்டிங்ல வச்சிருந்தா, அந்த வேலை எல்லாமே இப்ப கிளியரா செஞ்சு முடிச்சுப்பீங்க. இது பிரைவேட்ல இருக்கீங்க, ஐடில இருக்கீங்க, கார்ப்பரேட் கம்பெனில இருக்கீங்க அப்படின்னாக்கா, புதிய புதிய ப்ராஜெக்ட்கள் உங்க கைக்கு வரும். உங்களுடைய முடிவுகளுக்கு மதிப்பு கூடும். டீம் லீடர் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல சொந்தமா தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா, புதிய ஆர்டர் கிடைக்கும். புதுசு புதுசா கஸ்டமர் கிடைப்பாங்க. கடந்த நாட்கள தாண்டி இப்போ வந்து பணவரவு அதிகமாகும். வீட்ல செய்யக்கூடிய சின்ன சின்ன பிசினஸா இருந்தா கூட நல்ல உயர்வு பார்க்க முடியும். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தோம்னாக்கா, உங்களுடைய முன்னேற்றத்த பார்த்து மத்தவங்க பொறாமப்படுவாங்க. அந்த மாரி ஆட்கள் கிட்ட உஷாரா இருங்க. அவங்களே சின்ன சின்ன தடையை ஏற்படுத்துறதுக்கு, உங்கள பத்தி தப்பா பேசுறதுக்குலாம் வாய்ப்பு அதிகம். அப்படிலாம் ஏதோ பேசுறாங்க, தடை பண்ண வராங்க அப்படின்னா கூட உஷாரா இருந்துட்டு, அவங்க பேச்செல்லாம் காதுலயே வாங்கிக்காதீங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க உங்கள எப்படியும் அழிச்சிடலாம், தடுத்துடலான்ட்டு. ஆனா, அவங்க அதெல்லாம் பண்ண தான் நீங்க இன்னும் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய காலகட்டம் இது. எல்லாத்துக்கும் மேல 6ஆம் வீட்டு செவ்வா உங்களுக்கு பெரிய ஒரு துணையா நிக்கிறாரு. பாதுகாப்புனாக்க எங்க வீட்டு பாதுகாப்பு, உங்க வீட்டு பாதுகாப்பு இல்ல. நல்ல ஆர்மி லெவலுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு குடுக்குறாரு. அதேபோல பணம், பொருளாதாரத்த பொறுத்தவரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல பண நம்பிக்கையா இருக்கட்டும், செல்வ நிலைத்தன்மை, அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் எதிர்பாராத வருமானம்லாம் உங்கள வந்து சேரும். ஃபேமிலியுடைய ஆதரவு கிடைக்கும், நண்பர்கள்கிட்ட இருந்து பண உதவி கிடைக்கும், புதிய வருமானத்துக்கான வழி பொறக்கும். பணம் எங்க இருந்து வருமோ? நம்முடைய பணம் போய் இப்படி அங்கங்க மாட்டிக்கிச்சே அப்படின்னு வருத்தப்பட்ட நீங்க,
அந்த மாட்டிய பணம் இப்ப கைக்கு வரும். அதே போல வீட்டுக்கான செலவு கொஞ்சம் அதிகமா பண்ணுவீங்க. அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தேவையில்லாம எதையும் வாங்காதீங்க. மத்தபடி எல்லாமே சிறப்பா தான் இருக்கு. அதே போல காதல் மற்றும் திருமணத்த பொறுத்தவரைக்கும், நெருங்கிய வட்டாரத்துல இருக்கிறவங்களே உங்களுக்கு துணையா வருவாங்க. இந்த மாதம் காதல் உறவு கைகூடும். வீட்ல அமைதி இருக்கு. ஆல்ரெடி திருமணமானவங்களா இருந்தீங்கன்னாக்க, நீண்ட தூர பயணம் போயிட்டு வரீங்க. சந்தோஷமா குடும்பத்தோட நேரம் கழிக்க வாய்ப்பு இருக்கு. மனசுல இருந்த சந்தேகங்கள் எல்லாமே கரைஞ்சு போகும். குடும்பத்துல அமைதி திரும்புது. பெண்கள்கிட்ட ஆதரவு இருக்கு. உடைய பெற்றோருடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு. இதோட சூரிய பகவான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி உறவா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும். ஒரு ஈகோ கிளாஷ் இருந்துச்சு இல்லையா? அதெல்லாம் இப்போ சுத்தமா சரி பண்ணி குடுக்குறாரு. ஆரோக்கியத்துல இருந்த மன அழுத்தம், சின்ன சின்ன உடல்நல குறைவு எல்லாமே சரியாகுது. ஏன்னா 6ஆம் இடத்து செவ்வா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறாரு. இதுல கடகராசி அனுதினமும் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் தினமும் தியானம் பண்ணுங்க. மன அமைதி ஆகும். யாரால உங்களுக்கு நன்மைகள் வரும்? இனி வரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க, தந்தை மற்றும் மாமா, நண்பர்களால உதவி உண்டு. அதே போல ஒருத்தர் உங்களுக்கு ரகசியமா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு உங்களுடைய மன ரீதியாவும், உங்களுடைய பொருளாதார ரீதியாவும் உங்களுக்கு பலமா நிப்பாங்க. யார்கிட்ட கவனமா இருக்கணும்? கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட. யார்கிட்டயுமே எந்த ஒரு ரகசியம் பகிர்ந்துக்காம இருக்கணும். இந்த கடகராசி என்ன பண்ணா கடகடன்னு கதகதையா நம்மளோட விஷயத்த சொல்லிவிட்டீங்க. அதெல்லாம் வேணாம். அதேபோல பழைய நண்பர்கிட்ட அன்வான்டட் அட்வைஸ் வரலாம். அப்படி பண்ணுப்பா, இப்படி பண்ணுப்பான்னு யாராவது ஏதோ சொல்லலாம். அதெல்லாம் காதுலயே வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். என்ன ஒண்ணு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய மைனஸ்னா, யார் எது சொன்னாலும் கொஞ்சம் தலைய ஆட்டிக்கிறீங்க. அது இல்லாம அவங்க புஷ் பண்ணிடுறாங்க. இது செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி. அட்வான்டேஜ் எடுத்துக்காங்க. இடம் குடுத்துறாதீங்க. சரிங்களா? வீட்லயுமே தினம் தினம் துளசி செடிக்கு தண்ணி ஊத்துங்க. குறிப்பா யாருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியும் குடுக்காதீங்க. இந்த கடகம் மட்டும் வாக்குறுதி குடுத்துட்டா ரொம்ப கஷ்டம். வரம் குடுத்தவன் தலையில கை வைக்கிற மாரி, இவங்களாலேயே பொழச்சவங்கலாம் இவங்களுக்கு எதிரா நிக்கிறாங்க. இதோட நீங்க செய்யவே கூடாது. கோபத்துல முடிவெடுக்காதீங்க. இரவு நேரத்துல கவலைப்பட்டு ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. யாரு கேட்டாலும் உங்க பர்சனல் விஷயத்த சொல்லாதீங்க. சோ, இப்போ வரைக்கும் பார்த்ததுங்க. கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள், இந்த வருஷத்துடைய கடைசி நாள் வரைக்கும் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டோம். பொது பலன்களா பார்த்துட்டோம். இப்போ கடகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள்? புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். எந்த ஒரு விஷயத்துமே பின்விளைவு என்னன்னு யோசிச்சு செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி முன்னேற்றமான காலங்கள். ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ரம் அடைந்திருக்கிறது. முன்பிருந்த நெருக்கடி குறையும். எடுத்த வேலையை முடிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் 5ஆம் இடத்துல ஆட்சியா சஞ்சரிக்கிறார். குடும்பத்துல சுபிக்ஷ நிலை உண்டாகுது. நீண்ட நாள் விருப்பம் பூர்த்தி ஆகுது. புதுசா இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியாகுது. பிள்ளைகளால பெருமை உண்டு. சில குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே போல சத்ரு ஜெயஸ்தானத்த செவ்வாயுடைய சஞ்சரிப்பு இழுபறியாக அந்த வேலையை முடிச்சு காட்டுறாரு. அந்தஸ்து உயரம், தன்னம்பிக்கை அதிகமாகுது. வியாபாரம் தொழிலை ஏற்படுத்தின போட்டிகளை, பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்துருவீங்க. உடல் நிலையில ஏற்படுத்தின பாதிப்புகள் விலகுது. கோர்ட்டு கேஸ் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமா முடியுது. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்துல சனி ராகுடைய சேர்க்கை இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்தை செய்யறதாலும் சரி கவனமாவும் நிதானமாவும் செய்யுங்க. உடல் ரீதியாவும் வாழ்க்கை ரீதியாவும் ஒரு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு. அதனாலதான் எந்த ஒரு வேலையை செய்தாலும் பின்னாடி என்ன நடக்குங்கிறத யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லது. அதே போல வாழ்க்கை தன்னுடைய ஆலோசனை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மை கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் வேதகிரீஸ்வரரை வழிபாடு செய்ய நினைச்சது நடக்கும். அடுத்து பூசம். எடுத்த வேலையில உறுதியாக இருந்து வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் திட்டமிட்டு செயல் பண்ண வேண்டிய நாட்கள். உங்களுடைய ராசிக்கு தன குடும்பாதிபதியான சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்துல சுபிக்ஷம் ஏற்படுதுங்க. எடுத்த வேலையை முடிச்சு காட்டுவீங்க. சட்ட ரீதியான பிரச்சனைகள், அரசு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா மாறுது. பணியாட்களுக்கு ஒருத்தர் கீழ வேலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனியார் துறையோ, அரசாங்கத்துறையோ, ஆண்களோ, பெண்களோ நெருக்கடிகள் விலகுது. புதனை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துறாரு. எந்த வேலையும் எப்படி முடிக்கணுங்கிற ஒரு அறிவையும், ஒரு முன்னெடுத்தையும் குடுக்குறாரு. நெருக்கடிகளை விலக்கி வைக்கிறாரு. குடும்பத்துல நிம்மதியை குடுக்குறாரு. எதிர்பார்த்த பணம் வரும். வியாபாரத்துல இருந்த நெருக்கடிகள் விலகுது. எந்த வேலையை நீங்க எடுத்தாலும் சரிங்க, புத்திசாலித்தனமா முடிச்சு காட்டுவீங்க. சிலருக்கு புதிய சொத்து சேரும். வியாபாரிகள், கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். தொழிலை விரிவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழிலோ, வீடோ உங்களுக்கு வங்கியில கேட்டிருந்த பணம் கை கிடைக்கும். கடந்த காலங்கள் இந்த நெருக்கடிகள் விலகுது. நட்சத்திரத்துக்கு அதிபதியான சனி அஷ்டமஸ்தானத்துல ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால எதிரிகளால மறைமுக தொல்லைகள் ஏற்படுங்க. உங்களுக்கு எதிராக சிலர் அவதூறும் பரப்புவாங்க. சோ எல்லார்கிட்டயுமே அளவா பழகுங்க, கவனமா இருங்க. இதுல ஒரு சிலருக்கு
உழைப்பின் காரணமா உடல்நலக்குறைவு ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனம் தேவை. பிள்ளைகள் கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு போங்க. அரசு வேலையில இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் செழிப்படைவீங்க, வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க. மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை கூடுதுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் அனுதினமும் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம். பைரவரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும், வேண்டுதல் நிறைவேறும். அடுத்த ஆயில்யம். புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நன்மையான நாட்கள். வித்யாகாரகன் சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகளை விலக்கி வைக்கிறாரு. நினைச்சதை நடத்தி கொடுக்குறாரு. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா மாத்துறாரு. பணப்புழக்கம் அதிகமாகும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயருது. இதுல பலமுறை முயற்சி பண்ணும் முடியாத காரியங்கள் எல்லாத்தையும் முடிச்சு காட்டுவீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணம் வரும். வரவு செலவு சுமூகமா மாறுது. வியாபாரம் தொழில் இந்த நெருக்கடிகள் விலகுது. சில புதுசா இடம் வாங்குறது, வீடு வாங்குறது இது போன்ற கனவுகள் நனவாகுது. அதே போல தைரியக்காரகன் செவ்வா அவரோட சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால உங்களுடைய வலிமை அதிகமாகுது. எடுத்த வேலையை முடிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்பு, போட்டி, பிரச்சனை இந்த நிலையில மாற்றம் வருது. குடும்பத்திற்குள்ள குழப்பங்கள் விலகுது. பிள்ளைகளால பெருமை உண்டாகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால குடும்பத்தாருடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. அதே போல உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு ஏற்படுத்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவீங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல சாதகமான நிலை ஏற்படுது. கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் உண்டாகுது. அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய சனியும் ராகுவும் அப்பப்போ உங்களை கொஞ்சம் பயன்படுத்தி பார்ப்பாங்க. ஆனா சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஆரோக்கியம் கொடுக்கிறார். வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்துறாரு. இதோட ரண ருண ரோக சத்ருஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய செவ்வாய் உடல் பாதிப்பு விலகுது, எதிர்ப்பு விலகுது. கோர்ட்டு கேஸ் விவகாரம் உங்களுக்கு சாதகமாகுது. விவசாயம் செழிப்படையுது. முயற்சிகள் வெற்றி பெறுது. இதோட நீங்க அனுதினமும் செய்ய வேண்டிய பரிகாரம். வெங்கடேஸ்வரரை வழிபாடு செய்ய நினைச்சது நடக்கும். நன்மைகள் நிலைக்கும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே கடகராசிகளுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் டிசம்பர் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இனிமையான நாள் தாங்க. இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் திங்கள், செவ்வாய், சனி. அதிர்ஷ்டமான எண்கள் 2, 7. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். இந்த நிறங்களை பயன்படுத்துங்க. இந்த நாட்களை பயன்படுத்துங்க. இந்த எண்களை பயன்படுத்துங்க. உங்க பாக்கியம் திறக்கும். அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான், கார்த்திகேயன், அன்னபூர்ணேஸ்வரி அம்மன். ஓகேவா? என்னங்க கடகராசிக்காரங்களே, இந்த பதிவு ஒரு மாதிரி உங்களுக்கு தெம்பு கொடுத்திருக்கா? கண்டிப்பா இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கிறப்ப இன்னும் கூடுதல் தெம்போட நடை போட போறீங்க. ஏன்னா கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்காங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தடைகளை கொடுத்துட்டு இருந்த எல்லா விஷயமும் விலகி போகுது. தெளிவான பாதை திறக்குதுங்க. உங்க மனசு தெய்வீக சக்தியால நிறைய போகுது. உங்களுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மறைஞ்சு உங்களுக்கு நெகிழ்ச்சி கிடைக்க போகுது. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தெய்வ அருளும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து துணை நிக்குது. புரியுதுங்களா? சிவபெருமான அனுதினம் மனசுல நினைச்சுக்கோங்க. தினம் தினம் காலை மாலையில சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் எப்படி விலகுதுன்னு மட்டும் பாருங்க. நல்லது நடக்கட்டும், அருள் பெருகட்டும். கடகராசிகளுக்கு எல்லா நன்மைகளுமே இனி வரக்கூடிய நாட்கள் குவியட்டும். வாழ்த்துக்கள்ங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கணுக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓம் நமக் சிவாய.